Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 842 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஜெர்மா 66 தொக்கா மாட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க சிக்கன் 65 தான். அப்படி அவங்க மாட்டினா மட்டும் பரவாயில்லையே, லூஃபி, சஞ்சி மற்றும் அவன் உறவினர்கள் எல்லாம் மாட்டினதுனால பிக் மாம் அவங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளுங்கன்னு சொல்லிட்டான். அப்போ கட்டகுரி ஃபியூச்சரை பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு சரியில்லை. ஐயோ ஆத்தான்னு கத்திட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது அந்த டொமேட்டோ பாக்ஸ் மேல இருந்து கீழே விழுந்துச்சு. எப்பவோ விழுந்தது இப்பதான் கீழே விழுகுது போல. அது அவ்வளோ ஹைட்ல இருந்து கீழே விழுந்ததுனால பெட்டி உடஞ்சி உள்ளுக்குள்ள அவனுக்கு வச்சிருந்த பாம்பு பட் ஆள்னு வெடிக்கும். அவ்வளவுதான். அது வெடிச்சதுல இவங்க நின்றுட்டு இருக்காங்களே பில்டிங், அது அப்படியே சரியா ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த பாம்பு பேஸ்மெண்ட்ல போய் வெடிச்சிருக்குது. அதனால பிக் மாமுக்கே ஒண்ணும் புரியல. என்னடா நடக்குது இங்க, என்ன நடக்குது, என் வெயிட்டுக்கு சரிதான்னு அவளே குழப்பத்துல இருப்பான். பில்டிங்கோட சைஸா பாத்தீங்களா எத்தா தண்டி இருக்குதுன்னு. சரிஞ்சு மட்டும் விழுந்துச்சுன்னா மொத்த ஊருமே காலி. சரிப்பா அந்த டொமேட்டோ பாக்ஸ் வெடிச்சதுல அது ஏன் எப்படின்னு சொல்றாங்க. அட அந்த ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல இருக்க யூகோ கிங்டம் இருக்குதுல்ல, அங்க இருக்கிற கிங் இந்த டொமேட்டோ பாக்ஸை அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ணுவாங்க. இந்த டொமேட்டோ பாக்ஸ்க்குள்ள இருக்கிற பொக்கிஷன் வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் ஆனது. ஆனா அதை அடிக்கடி இந்த திருட்டு பயிலுக்கு ஆட்டை போட ட்ரை பண்றானுங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற செக்யூரிட்டி சீஃப் என்ன பண்ணிட்டாரு, இனிமேட்டு இவனுக்கு ஏதாச்சும் ஆப்பு வச்சாதான் சரியா இருக்கும்னு அதுக்குள்ள பாம்பு வச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல ஒரு கலவரம் நடந்து நம்ம லூஃபி கூட காப்பாத்தினானே, அதனால அவங்க என்ன பண்ணாங்க, எங்க ட்ரெஷரை நீங்களே வச்சுக்கங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த ட்ரெஷரை நம்ம பையன் என்ன பண்ணிட்டான், ஸ்வீட்டை தின்னுட்டு அதை பிக் மாம் கிட்ட ஒப்படைச்சிட்டான். இந்த மேட்டரை வந்து இவங்க கிட்ட சொன்ன உடனே பயங்கரமான ஷாக்கு. அவங்க நம்ம ஆளு கிட்ட கொடுத்ததையே ரிட்டர்ன் வாங்குறதுக்கு யோசிச்சாங்க. ஃபிஷ்மேன் ஐலாண்டே காப்பாத்திருக்காங்கல்ல, அவங்க கிட்ட எப்படி ரிட்டர்ன் கேக்குறதுன்னு. இப்ப அது பிக் மாம் கிட்ட போயிருச்சு அப்படின்னா அதை கன்ஃபார்மா ரிட்டர்ன் வாங்க முடியாது. சரி எப்படியாவது வெடிக்காதுங்கிற ஒரு நம்பிக்கையில விட்டுட்டானுங்க. அந்த பாம் தான் இன்னைக்கு பிக் மாமோட சண்டையில வெடிச்சிருக்கு. அந்த பில்டிங்கே உடஞ்சு அப்படியே மொத்தமா சரியுது. அங்க இருக்கவங்க எல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியாம பதறிட்டு இருப்பாங்க. அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த டொமேட்டோ பாக்ஸால தான் வெடிச்சதுன்னு இன்னும் யாருக்கும் தெரியல. ஒருவேளை இது எனிமியோட அட்டாக்கா இருக்குமோ, இல்ல அதுவா இருக்குமோ, இல்ல இதுவா இருக்குமோன்னு ஒரு டவுட். இப்ப எல்லானாலும் கண்டிப்பா இன்னொரு நாள் வெளியில தெரிஞ்சிரும் தான் நினைக்கிறேன். இந்த கோழி மட்டையை பாத்தீங்களா, தலையில வச்சிருந்த காப்பியெல்லாம் கொட்டி அப்படியே சரிஞ்சுக்கிட்டு போவான். சரி இப்ப நல்ல விஷயம் என்னன்னா, இந்த பாம் பிளாஸ்டால நம்ம ஆளுங்க எல்லாருமே தப்பிக்க போறாங்க. தப்பிக்கிறாங்கன்னா கன்ஃபார்மா தப்பிச்சிட்டாங்கன்னு இல்ல, சாவுல இருந்து இப்ப கொஞ்சம் தள்ளி போயிருக்காங்க, அவ்வளவுதான். என்னானாலும் இந்த பிக் மாம் விட மாட்டான். அதே நேரம் அவ்வளவு பெரிய கோட்டை, அதுவும் பிக் மாமோட ஹோல் கேக் சாட்டு கோட்டையே அப்படியே சரியும் போது அங்க இருக்கிற மொத்த வீடுமே அஃபெக்ட் ஆகும். அதனால மக்கள்லாம் அடிச்சு புரண்டு ஓடுவாங்க. அவங்க யாருக்கும் ஒண்ணும் புரியல. ஏன்னா பிக் மாமோட ஏரியாக்குள்ள இது வரைக்கும் எந்த இன்வேடருமே வந்ததில்லை. இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய கலவரம் பண்ணிருக்காங்கன்னா இது சாதாரண விஷயமே இல்லைன்னு சொல்லி அடிச்சு புரண்டு ஓடுவாங்க. இந்த ஒரு பில்டிங் சாஞ்சு விழுகிறதுனால பக்கத்துல இருக்க பில்டிங்ஸ் எல்லாம் சாஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி டைம்ல எவ்வளவு ஷாக்ல இருக்கணும். அந்த நியூஸ் பேப்பர் காரன் இருக்கானே, அவன் ஹெட்லைனுக்கு எடுத்துருச்சுன்னு ஜாலியா போட்டோ எடுத்துட்டு இருப்பான். அட விலங்கா வெட்டி, ஏன் அப்படி பண்றேன்னு பார்த்தா எப்படியும் விழுந்தா சாகத்தான் போறோம். அதுக்கு முன்னாடி எப்படி செத்தாங்கன்னு சொல்லி கொஞ்சம் போட்டோ எடுத்து வச்சானா அது ஆர்டிக்கல்ல பப்ளிஷ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. என்ன ஒரு மூலத்தனம். இப்ப என்னன்னா டொமேட்டோ பாக்ஸ் எப்படி வெடிச்சதுன்னு அவனுக்கு தெரியல. ஏதாச்சும் ஒரு நார்மல் ஆளுக்கு தெரிஞ்சாலே அது ரேடியோ செட் மாதிரி உலகம் பூரா பரவும். ஜேர்னல் ரிலீஸ் பண்றவனே இதை பார்த்துட்டான். இனி நியூஸ் பேப்பர்ல தண்டோரா போடாம இருப்பானா என்ன? அதுவும் பிக் மாமோட கோட்டையே சரிஞ்சிருச்சுன்னா அது எதனால சரிஞ்சதுன்னு கண்டிப்பா எழுதுவாங்கல்ல. சரி இப்ப பிக் மாமோட பசங்க பொண்ணுங்க எல்லாம் ஒழுங்கா நிக்க கூட முடியாம பதறிட்டு இருப்பாங்க அங்க இங்கன்னு. இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்மால எல்லாம் எஸ்கேப் ஆக முடிவு பண்ணிட்டாங்க. சொல்ல போனா எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க. பிக் மாமுக்கு ஒண்ணும் புரியல, எதுக்காக சரியுதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே அவன் நின்றுட்டு இருக்க இடம் சரிஞ்சு அப்படியே 40 பல்ட்டி போட்டு போவா. இங்க இவனு ரெண்டு பேரும் அவனோட டேடியை காப்பாத்தி தூக்கிட்டு போவாங்க. எது வந்து காப்பாத்துச்சுன்னு தெரியல, ஆனா கடைசி நேரத்துல கரெக்டா வந்து காப்பாத்திடுச்சு. இந்த கேப்பை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகலான்னு எல்லாம் அங்க எஸ்கேப் ஆகிற வழியை தான் பாத்துட்டு இருப்பாங்க. இப்போ அங்க வெடிச்சு அந்த பில்டிங்கே மொத்தமா சாயுது. இவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல, ஏன்னா இவங்க ஸ்கைல பறந்துட்டு இருக்காங்களே. மொத்த ஹோல் கேக் சாட்டுமே இந்த அளவுக்கு அதிர்ந்து போயிருக்குன்னா என்னவா இருக்கும், ஏதாச்சும் இடத்துக்கு வைக்கா நிறைய பேர் இதை கனவான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. சரி சம்பவம் நடந்துருச்சுன்னு வைங்க. ப்ரூலி சி சட்டை ஒம்பல்த்து இருந்தால அவன் இந்த சம்பவத்தை பார்த்துட்டு கதறி கதறி அழுதுட்டு இருப்பான். ஐயோ இப்படி ஆயிருச்சு அண்ணா அக்கா ஆத்தான்னு பார்த்தா பிக் மாம் கண்ட மெனிக்கு பல்ட்டி அடிச்சு உருண்டுட்டு இருப்பான். அப்படி உருண்டவன் கடைசியில மேல இருந்து கீழே விழுவான். எனக்கு தெரிஞ்சு இந்த ஹைட்ல இருந்து விழுந்தானா நார்மல் மனுஷனா இருந்தானா சட்னியா திருச்சிருவான். இவன் தான் இரும்பு உருண்டையாச்சே, கண்டிப்பா அந்த தீவ ரெண்டா பழக்காம விட மாட்டான். நீங்க என்ன சொல்றீங்க? பிக் மாம் இவ்வளவு ஹைட்ல இருந்து கீழே விழுந்தா என்ன ஆகும்? சும்மா சொல்லுங்க. ஹைட் உங்களுக்கு தெரியலனா புர்ஜ் கலிஃபாவோட டாப் ஃப்ளோர்ல இருந்து கீழே விழுந்தானா என்ன ஆகும்? இப்போ சொல்லுங்க. இந்த சம்பவத்தை பார்த்துட்டு பெஜி சிரிப்பாம் பாருங்க சிரிப்பு. அடடடடா, இந்த கண் கொள்ளா காட்சியை பார்க்கும்போது அப்படி ஒரு ஆனந்தம். அவளை இவ்வளவு ட்ரை பண்ணி கொல்ல முடியலையேன்னு வெக்ஸ் ஆகி போயிட்டு இருந்தான். இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்த உடனே இதை யாரு பண்ணா எப்படி பண்ணான்னு தெரியல, ஆனா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இனிமேட்டு அவளை நாங்க கொல்லணும்னு அவசியம் இல்ல, அவளே செத்துடுவான்னு விழுந்து விழுந்து சிரிப்பான். ஆக்சுவலா இந்த சம்பவத்துக்கு ஃபுல் கிரெடிட்டும் நம்ம லூஃபிக்கு தான் கொடுக்கணும். அவன் மட்டும் அந்த ட்ரெஷர் எல்லாத்தையுமே பிக் மாம் கிட்ட கொடுக்கலனா இந்த நேரத்துக்கு இந்த சம்பவம் நடந்திருக்காது. இதுக்கு பேரு தான் தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்களோ. நல்லா காத்திருச்சு போங்க. சரி இதுக்கப்புறம் பிக் மாமுக்கு என்ன ஆச்சு, நம்ம ஆளுங்க எஸ்கேப் ஆயிட்டாங்களா இல்ல சம்பவம் ஆனாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.